பிரபஞ்ச சக்தி டிவி. Video 86. கடமை மாத இதழ் ஜனவரி 2010. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், 2010 ஆண்டு ஜனவரி மாதம் நீங்கள் வெளியிட்ட புத்தாண்டு வாழ்த்து மடலை இப்போது வாசித்து காட்டுங்கள். பொருளாதார மேதை மன்மோகன் சிங் கவனம் ஆம் ஆத்மி பக்கம் திரும்பிவிட்டது. காங்கிரஸ் மக்களை காப்பாற்றும், நம்பலாம். மு.க. ஸ்டாலின் முதல்வராக வேண்டும். முத்தமிழ் அறிஞர் வழிவிட வேண்டும். இதுவே மக்கள் விருப்பம். வாழ்க்கையில் நிம்மதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் காண ஒரே வழி பிரபஞ்ச சக்தியை வழிவிடுவதே. வாருங்கள், ஒன்று சேர்வோம். பரோடா வங்கி வாடிக்கையாளர், ஊழியர், நிர்வாகம் உட்பட அனைவருக்கும் இதயங்கனிந்த புத்தாண்டு வாழ்த்துகள். ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். நயா சால் முபாரக் ஹோ. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Taking history beyond the realm of textbooks. If Thiruvanmiyur got its name after sage Valmiki, author of Ramayana, who is said to have lived in this pocket for some years, then there certainly are many more untold stories of places in the city long enough for an essay. எப்படியெல்லாம் கதை விட்டு ஆரிய இந்து மதத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பது இப்போது புரிகிறது. செய்தி: A fairy tale finished to Siegster's fantastic run, with a silver trophy tucked under one arm and cradling her daughter Jada in the other. Kim Klitschsters provided a huge lift for working mothers around the world as she was crowned US Open champion in New York. குடும்பமும் குழந்தைகளும் வெற்றிக்கு தடை என்று நினைப்பவர்கள் கண்ணை திறந்து இந்த பெண்ணை பார்க்க வேண்டும். செய்தி: All eyes on Sri Lanka presidential poll. All eyes in the island nation are on the January 26 presidential election, in which incumbent Mahinda Rajpaksha is being confronted by the retired Army General Sarath Fonseca. இருவரில் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இருவரிடமும் அடிபட்ட இலங்கை தமிழனுக்கு ஏமாளி பட்டம்தான் கிடைக்கும். செய்தி: Nation pays tribute to SMT Indira Gandhi on her 25th martyrdom day. I shall continue to serve the nation until my last breath, and when I die, I can say that every drop of my blood will invigorate India and strengthen it. Indira Gandhi. இந்திரா காந்தி சிந்திய ரத்தம்தான் கடந்த 9 ஆண்டுகளாக இந்திரா காந்தி நற்பணி மன்றத்தையும் 6 ஆண்டுகளாக கடமை பத்திரிகையையும் இயக்குகிறது என்பதை யார் மறுக்க முடியும்? செய்தி: Logo of classical Tamil meet unveiled. The image of Saint Poet Thiruvalluvar statue encircled by 7 icons from the Indus Valley civilization forms part of the logo of the World Classical Tamil Conference to be held in Coimbatore next June. The figures symbolize the Dravidian civilization, which is regarded as one of the 4 ancient civilizations, according to an official release. சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றும் அங்கு வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் என்றும் அழுத்தம் திருத்தமாக பெருமையோடு சொன்ன திமுக அரசுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால்
அதிகாரம் 8 அன்புடைமை. குறள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆரியர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள். அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். ஒருவனின் உடம்பும் உயிரும் சேர்ந்து இருப்பது போல் அவனுடைய எண்ணத்தில் அன்பு சேர்ந்திருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு பிரபஞ்ச சக்தி மதம். 18 வயதிற்கு பிறகு உனக்கு பிரபஞ்ச சக்தியாகிய நான் வழிகாட்ட வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் எதில் நிறைந்திருக்கிறேனோ அதில் ஈடுபாடு காட்டு. பிரபஞ்ச சக்தி மதத்தின் புனித நூலான திருக்குறளை நான் விரும்பி வாசம் செய்யும் கோயில். திருக்குறளை படிப்பது என்னை நேரில் பார்ப்பதற்கு சமம். ஒரு நாளை பகல் இரவு என்று இரண்டாக பிரித்து கொண்டு 2 வேளையும் திருக்குறளை படி. காலை 5 மணி முதல் மாலை 5 மணி வரை பகலாகும். எஞ்சிய நேரம் இரவாகும். தினமும் பகலில் அறத்துப்பால் அல்லது பொருட்பாலிலிருந்து குறைந்தது 10 குறள் படி. இரவில் காமத்துப்பாலிலிருந்து குறைந்தது 10 திருக்குறள் படி. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. 1909ஆம் ஆண்டு பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம் நாயுடு ஆகிய 2 வழக்கறிஞர்கள் பிராமணர் அல்லாத சமூகத்தினர் நலனை பேணி காப்பதற்காக மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். இந்த அமைப்பு அரசியல் சார்பற்றதாகவும் தீவிர கொள்கைகள் இல்லாமலும் செயல்பட்டது. 1909 மே 16 அன்று மெயில் பத்திரிகை ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் வி. வர்ணமுத்து என்பவர் தென்னிந்தியாவில் உள்ள பிராமணர் அல்லாதவர்கள் திராவிட இனத்தில் தோன்றியவர்கள் என்பதால் இந்த அமைப்புக்கு மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். நந்தியாலைச் சேர்ந்த ஏகாம்பர ஐயர் அப்பாவி பிராமணர்களை தவிர இந்தியா முழுவதும் உள்ள மற்ற எல்லா மக்களையும் இணைக்கின்ற முயற்சியே மேற்படி அமைப்பு என்று மெயில் பத்திரிகையில் குறிப்பிட்டார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தின் எல்லா நாடுகளிலும் நூற்பாலைகள், உணவுப் பொருட்கள் தயாரித்தல், உலோகம், பெட்ரோல் சுத்திகரிப்பு, வாகன உற்பத்தி ஆகிய எல்லா தொழில்களும் நகரங்களை சுற்றியே வளர்க்கப்படுகின்றன. ஆப்பிரிக்கர் அல்லாதவர் மூலதனம், முயற்சி, தொழில்திறனை வைத்தே தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. பெரும்பாலும் ஆப்பிரிக்கர்கள் தொழில்திறன் இல்லாத கூலியாட்களாகவே பணி செய்கின்றனர். நாட்டு நலன் சம்பந்தப்பட்ட உற்பத்தி நடவடிக்கைகளில் ஆப்பிரிக்க அரசுகள் நேரடியாக ஈடுபடுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The simplest use of a verb is to make a statement of fact or ask a question. Example, I go to office. Who met you? A verb may be used to express a command. Speak loudly. A verb may also be used to express a supposition. If I were you, I would not do it. Be a man of quotations. You count your age when you have nothing else to count. Your faith and convictions are not subject to decay. You are as young as you think you are. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். பக்ஷ பக்வாரா, பக்ஷ பக்வாரா 15 நாட்கள். அமாவாஸ்யா அமாவாஸ்யா அமாவாசை. பூர்ணிமா பூர்ணிமா பௌர்ணமி. மாஸ் மஹீனா மாஸ் மஹீனா மாதம். சால் பரஸ் சால் பரஸ் வருடம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். உஸ்னே ஏக் தோத்தி கரிதினி சாஹி. உஸ்னே ஏக் தோத்தி கரிதினி சாஹி. அவன் ஒரு வேட்டி வாங்க விரும்பினான். மேரி பாத் சுன்கர் வே பகுத் குஷ் ஹுயே. மேரி பாத் சுன்கர் வே பகுத் குஷ் ஹுயே. என் பேச்சை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி மாநிலங்களவை தன்னுடைய உறுப்பினர் ஒருவரை அவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கும். அந்த துணைத் தலைவர் பதவி காலியாகும் போதெல்லாம் இன்னொரு உறுப்பினர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். மாநிலங்களவையின் உறுப்பினராக இல்லாத போது அவை துணைத் தலைவர் தன் பதவியை இழப்பார். மாநிலங்களவை தலைவருக்கு தன் கைப்பட ராஜினாமா கடிதம் எழுதி துணைத் தலைவர் பதவி விலகலாம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். எல்லா நோய்களையும் எதிர்க்கின்ற சக்தி காதலுக்கு மட்டுமே உண்டு. காதல் நோய் இருப்பவர்களுக்கு வேறு நோய்கள் வராது. அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள்.
நான் சீனிவாசகுமாரை குறிவைத்துத்தான் ஓபிசி ஊழியர் நல சங்கத்தை ஆரம்பித்தேன் என்பதை சச்சிதானந்தம் நன்கு அறிவார். இந்த உண்மையை மற்றவர்களிடம் சொல்லாதது என் தவறா? சீனிவாசகுமார் நம்மவாளுக்கு என்று ஓர் யூனியன் வேண்டும் என்று பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஊழியர்களிடம் சொன்னதை ஏன் மற்றவர்களிடம் சொல்லவில்லை? சீனிவாசகுமார் தன்னுடைய இனத்தை வாழ வைப்பதற்காக ஒரு வியூகத்தை கையாண்டார். அவரிடம் சிக்கிக்கொண்ட என்னுடைய இனத்தை மீட்பதற்காக நான் வேறு ஒரு வியூகத்தை அமைத்தேன். அவ்வளவுதான். சீனிவாசகுமார் செய்தது சரி என்றால் நான் செய்ததும் சரியே. ஓபிசி ஊழியர் நல சங்கத்தை உருவாக்க எனக்கு உதவிய எல்லோர் பெயரையும் சொன்னால் பட்டியல் பெரிதாகிவிடும். டெலிஃபோன் ஆபரேட்டர் சிவகுமார், சச்சிதானந்தம், சீஃப் மேனேஜர் பழனி ஆகியோர் பெயரை சொல்லாவிட்டால் நான் நன்றி இல்லாத மனிதனாவேன். ஒரு மனிதன் இன உணர்வு இல்லாமல் இருப்பதும் ஆடை இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்ட நானும் இன்னும் 100 பேரும் 1995 வருடம் மார்ச் 25 அன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டல் பிக்னிக்கில் கூடி பரோடா வங்கியில் ஓபிசி ஊழியர் நல சங்கத்தை உருவாக்கினோம். 2000 ஆண்டுகளாக முட்டாளாக்கப்பட்டு மயங்கி கிடந்த ஓர் இனம் விழித்து கொண்ட அந்த நாள் பரோடா வங்கி ஊழியர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன உணர்வின் வரலாற்றிலும் முக்கியமான நாளே. தலைப்பு A poem by BSV. Joy and sorrow. Joy and sorrow, let them follow each, or else the globe will need none to preach. Every rivulet should have an up and down, or else can't have that hissing sound. The Lord of all, who runs the game of life, hath let us feel the loss of some in grief. Though he himself doth cause a castle built, and feel a joy to see a rogue to dwell a guilt. As are all his heavenly play, should thou see the part of thine to roll as running wheel. Ups and downs on path wet and dry should thou cross. Some thorns may lie. The game of life is endless one. That game till now none hath won. Far away doth lie the goal of life which requires the purest soul. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஜாதி ரத்தம். எங்க ஜாதிக்கு சமமா அந்த பயலுவ ஊருக்குள்ள நடமாடுறத நாங்க ஒரு நாளும் விடமாட்டோம் சார். இத்தனை வருஷமா அடங்கி கிடந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு கொம்பு முளைச்சிட்டுதா? 10 தலைமுறையா எங்க கிட்ட கைகட்டி கஞ்சியோ கூழோ வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லிச்சாம், கோவிலுக்குள்ள வருவானாம். எப்படி வாரான்னு பார்த்துடுவோம். ஊரில் பெரும்பான்மையான மேல் ஜாதிக்காரர்கள் பேச்சு மாவட்ட கலெக்டரை வாயெடுத்து போக வைத்தது. அவர்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கூட இருப்பதாக தெரியவில்லை. அதே சமயம் ஊரில் சக்தி இல்லாத தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குமுறலும் ஆவேசமும் கலெக்டரை கசக்கி பிழிந்தன. நாங்கள் என்னையா பாவம் செய்தோம்? நாங்கள் திருடனோமா? ஏமாத்தினோமா? அந்த ஜாதியில் பொண்ணு கேட்டோமா? நாங்கள் ஊர் கிணத்துல தண்ணீர் எடுத்தா பாவமா? எங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போனால் கூட அவங்களுக்கு பிடிக்கலை. அது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். நாங்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதா? மற்ற சாதிக்காரங்க போனால் ஒன்றும் ஆகாது. நாங்கள் போனால் சாமி கோயிலை விட்டு போயிடுமாம். நாங்கள் தோளில் துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது. என்னையா கொடுமை இது? இத்தனை தலைமுறையாக எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். எங்களுக்குள்ளேயே புழுங்கி செத்தது போதும். இனிமே முடியாது. ஒன்று நாங்களும் மனுஷனாக வாழணும், இல்லைன்னா அவங்களோட போராடி சாகணும். கலெக்டர் எதுவும் பேச முடியாமல் தாசில்தாரை பார்த்தார். கலெக்டர் சார், இந்த பிரச்சனையை லேசில் தீர்க்க முடியாது. 1000 வருஷமாக இருக்குது. ஜாதிங்கிறது ரத்தத்தில் ஊறி போச்சு. ஒருத்தன் ரத்தத்தை ஒருத்தன் குடிச்சா தான் அவங்க ஆத்திரம் தீரும். அவங்க சண்டை போட்டால் போலீஸை கூப்பிடுவோம். அதுக்கு மேலே போலீஸ் வேலை. நம்ம டியூட்டி முடிஞ்சுது. கலெக்டருக்கு தாசில்தார் சொன்னதுதான் சரியாகப்பட்டது. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படவில்லையே. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? அமெரிக்காவுக்கு அடிக்க துணிச்சல் இல்லை, ஈரானுக்கு பணிய துணிச்சல் இல்லை. எனவே இருவருக்கும் இடையே உடன்பாடு ஏற்படவில்லை. கேள்வி 2. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எது சிரமமான விஷயம்? வேலைக்கார அம்மாள் வராவிட்டால் வீட்டில் நான் தான் பாத்திரம் கழுவ வேண்டும். அதுதான் சிரமமான விஷயம். கேள்வி 3. உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலை பாடுவீர்களா? ஹேய்,
உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக, எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக, கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக, கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக, மெல்ல காதுக்குள்ளே உந்தன் கருத்தை சொல்லிடும் முடிவாக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, சொல்லு சோறு தண்ணி வேறு எதுவும் இல்லாம கிடக்கணுமா, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ரே 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 ரே. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று மறந்திடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று மறந்திடுவேன், இடி மின்னல் மழை புயலானாலும் துணிஞ்சு இறங்கிடுவேன், உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஹே, மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.